நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் சக்கரவர்த்தி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பில்டிங்கை வந்து வாஷ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஹை ப்ரெஷர் வாஷர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு பிராண்ட்லேருந்து. அந்த பிராண்ட் வந்து என்ன ரேட்டு, எப்படி யூஸ் பண்ணலான்றதுலாம் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து காட்டுறேன் சொல்கிறேன். நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணுறது மிஷினை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். பாருங்கள், இந்த ஹை ப்ரெஷர் வாஷர் மூலிமா வால்ஸில் இருக்கிற வாசலை எந்த அளவுக்கு சுத்தமாக க்ளீன் பண்ணுற பாருங்கள். இதில் வந்து பார்த்தா சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது. நான் வாங்கிட்டு வந்துக்கிற பிராண்டோட நேம் வந்து பார்த்தோன்னா அகாரோ பிராண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எவ்வளோ வந்து ஃபோர்ஸாக வாட்டர் அடிக்கும், அதுக்கடுத்து இந்த ஓஸ் பைப்பு இதெல்லாம் எவ்வளோ லென்த் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன் சொல்கிறேன். இது எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தோன்னா அந்த ஹேரை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இது வந்து பார்த்தோன்னா மோட்டரை ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு பட்டன் இது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அகாரோ ஹை ப்ரெஷர் வாஷர் இதோடைய நேமு. மாடல்லாம் என்ன மாடல் சொல்லுங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக காட்டுறேன். நம்ம இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபிட்டிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து வச்சிடுறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஸை போட்டுறோம். இந்த ஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 மீட்ரு இருக்கும். அதாவது நம்ம பக்கெட்டில் போடுற ஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 மீட்ரு. இந்த ப்ரெஷர் வாஷருக்கு வந்து லைன் கொடுக்குற இந்த எலக்ட்ரிக் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா 4 மீட்ரு கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சுவிட்ச் பாக்ஸில் வந்து மாட்டிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷர் வாஷர் மிஷின்லேருந்து நம்ம ஃபோர்ஸாக தண்ணி அடிக்கக்கூடிய இந்த ஓஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 8 மீட்ரு கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹேர் வந்து திறந்து வரும்னு சொல்லிட்டு இதில் காட்டும். அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த லென்த்து ஒயர் வந்து பார்த்தா 8 மீட்ரு இருக்குது. நம்ம நல்லா ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து குவாலிட்டியாக இருக்குது. இந்த ஓஸ் வந்து பார்த்தா அதேமாதிரி நம்ம எங்கேயும் வால்ஸில் வந்து டச்சப் பண்ணாத மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம இந்த கார்னர் வால்ஸ் மாதிரிலாம் போட்டு யூஸ் பண்ணும் பஸ்ஸில் அது வந்து பார்த்தோன்னா வைப்ரேட் ஆகும் ஒயரு. அந்த மாதிரி வைப்ரேட் ஆகும் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஓஸ் வந்து கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா செவுர் கார்னர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டச்சப் ஆகாத மாதிரி யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ரொம்ப நாளைக்கு வந்து நம்மளுக்கு லைஃப் கொடுக்கும். நம்ம எந்த மாதிரி பாசியாக இருந்தாலும் அதேமாதிரி பெயிண்ட் உறிஞ்சி வர இடம் எந்த மாதிரி இடமா இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை கொண்டு அந்த ஹை ப்ரெஷர் வாஷர் மூலிமா நம்ம சூப்பராக சுத்தம் பண்ணிடலாம். உங்களுக்கு சுத்தம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி நம்ம இந்த பக்கெட்டில் வாளியில் வந்து தண்ணி வச்சுட்டு அதில் ஓஸு போடுறதில்ல, அந்த ஓஸில் வந்து பார்த்தோன்னா சின்ன ஒரு இது இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா குப்பைக்குள் வராத மாதிரி ஃபில்ட்ரு பண்ணுறது இருக்கும். அந்த ஃபில்ட்ரத்தை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான தண்ணி யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா நீங்கள் வந்து டஸ்ட்டாக இருக்கிற தண்ணிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபோர்ஸாக வராது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பக்கெட்டில் வந்து நல்ல தண்ணி யூஸ் பண்ணணும். அதேமாதிரி பக்கெட்டில் போடுற அந்த ஃபில்டர் இருக்குது இல்லையா, அதுவும் நம்ம அடிக்கடி சுத்தம் பண்ணி போடணும். அதேமாதிரி மிஷினில் ஒரு சின்ன ஃபில்டர் இருக்கும், நம்ம அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து சுத்தம் பண்ணிக்கணும். ஏன்னா டஸ்ட் அதிகமாக வந்துச்சுன்னா அந்த ஃபில்டரில் வந்து சிக்கிக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஃபோர்ஸாக வராது. நம்ம அதனால் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகுது. அதேமாதிரி இந்த கன்னில் வந்து பார்த்தீங்கன்னா நுனியில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. நம்ம அதை லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும் பஸ்ஸில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஒரே ஷார்ப்பாக அடிக்கணுமா அல்லது அப்போ நல்லா ஃப்ரீயாக அடிக்கணுமா அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு எந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து வச்சுக்கலாம். இந்த வச்சு நம்ம ஈஸியாக வந்து நம்ம பில்டிங் ஃபுல்லாகவே சுத்தம் பண்ணிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா பழைய பில்டிங் ஆகட்டும் புது பில்டிங் ஆகட்டும் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிடலாம். அதாவது பெயிண்டிங் ஒர்க்கில் நம்ம பில்டிங்கை வந்து சுத்தம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற இந்த 2 வீலரு காரு எல்லாத்தையுமே நம்ம வாஷ் பண்ணுறது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக பெஸ்ட்டாக இருக்கும். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 9,000 சில்லற 10,000 கிட்ட வந்து எம்ஆர்எஃப் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு எல்லாமே ஆட்டோ பாக்ஸில் இருக்கிறத டீட்டெயிலாக காட்டுறேன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம எடுத்துன்னு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இது பைக்லேயோ 2 வீலர்லையோ சைக்கிள்லையோ நம்ம ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். சரிங்களா, கொஞ்சம் சின்ன மிஷின் தான். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோ 8 கிலோ இருக்கிற மாதிரி இருக்குது மிஷினு. நம்ம அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம எங்களால் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக க்ளீன் பண்ணுறது பாருங்கள். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துடுறேன். அந்த மிஷினுடைய பாக்ஸ் காட்டுறேன் பாருங்கள். அகோரோ சூப்ரீமி ப்ளஸ்ஸு நான் வாங்கிட்டு வந்துக்கிறது. இதோட வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா 2200 இருக்குது. அதுக்கடுத்து பார் வந்து பார்த்தீங்கன்னா 140 இருக்குது. ஓகேங்களா, இது வந்து நல்லா ஒரு சூப்பரானது தான். இந்த மிஷினை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைக்கிளு மோட்டார் பைக்கு அதுக்கடுத்து காரு பெரிய பெரிய வேன் எது வேணாலும் நீங்கள் வந்து வாஷ் பண்ணலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லாமே. அந்த நம்ம தண்ணி எடுக்கிற அந்த ஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 மீட்ரு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கன்று இருக்குது. அதுக்கடுத்து அந்த நம்ம எவ்வளோ தூரம் வந்து பார்த்தோன்னா இந்த ஓஸ் எடுத்துன்னு போய்ட்டு வேலை செய்யலாம் அது வந்து 8 மீட்ரு எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
இதெல்லாமே இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்குது. எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரேட்டும் 9990 கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி இந்த எல்லாமே கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக ஏற்கனவே சொல்லி முடிச்சுட்டேன். எல்லாமே இதிலே இருக்குது, பார்த்துக்குங்க. அதே மாதிரி இது வந்து வேணும்னா நினச்சின்னா இதிலே பாருங்கள், இங்கே கீழே கஸ்டமர் நம்பர்லாம் இருக்குது. அதை கொண்டு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. அல்லது நீங்கள் ஆன்லைனில் கூட பார்த்து புக் பண்ணிக்கலாம். தேவைன்றவங்க அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அல்லது நம்ம இதை மாடலாக வச்சு கூட நீங்கள் வேறு ஒரு பிராண்டு கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் வாங்கி யூஸ் பண்ணுறது நல்லா பெஸ்ட்டாக தான் இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு இதோட ஹெவியாக வரணும், ஹெவியாக ஃபாஸ்ட்டாக தண்ணி அடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதோட இன்னும் குவாலிட்டியாக வந்து பார்த்தோன்னா இதே பிராண்ட்லேயும் இருக்குது, மற்ற பிராண்ட்லேயும் இருக்குது. நீங்கள் அது கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுதான் கன்று. இதை வச்சு தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அகரோ ஐ ப்ரெஷர் வாஷர் மூலயமா நம்ம பெஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா ரிசல்ட்டை கொடுக்கலாம். பில்டிங் ஒர்க்கில் க்ளீன் பண்ணுறதுல நம்ம நார் ப்ரெஷ்ஷை போட்டு க்ளீன் பண்ணுறது நம்ம உடல் ரீதியாக வந்து பார்த்தோன்னா டைம் எடுத்துக்கும், உடம்புல வந்து வலி ஏற்படும். ஆனால் நம்ம இதை கொண்டு நம்ம யூஸ் பண்ணும் பட்சத்தில் வாட்டர் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணாலும் ஆனால் வந்து பார்த்தோன்னா பில்டிங்கை வந்து குயிக்காக க்ளீன் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம ப்ரெஷ்ஷால் வந்து க்ளீன் பண்ணாத இடத்துல எல்லாத்துலேயுமே ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம தண்ணி எப்படி அடிக்கணுமோ அப்படி அடிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் அடிக்கிற மாதிரியும், அதை தண்ணி மூலிமா டஸ்ட்டை வந்து ஒரு பக்கமாக தள்ளின்னு போகிறதுக்கு ஒரு விதமாக வைக்கலாம். பாருங்கள், எவ்வளோ தூரம் லென்த் அடிக்குது பாருங்கள். நல்லாவே இருக்குது. நீங்கள் யோசிக்காமல் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அல்லது உங்களுக்கு இதை வந்து ஒரு அடிப்படையாக வச்சுக்கிட்டு நீங்கள் வேறு ஒரு மிஷினை கூட இதே மாதிரி வாங்கி பெயிண்டிங் ஒர்க்கில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். பெயிண்டிங் ஒர்க்கும் இல்லாமல் மற்ற ஒர்க்குக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.